செயின்ட் பீட்டர் த அப்போஸ்தல். இயேசுவின் முதன்மை சீடரும் திருத்தூதர்களின் தலைவரும் கத்தோலிக்க திருச்சபையுடைய முதல் திருத்தந்தையுமான புனித பேதுரு. பேதுரு கலிலேயாவில் உள்ள பெத்சைதால பிறந்திருக்காரு. மீன்பிடி தொழில் செஞ்சிட்டு இருந்த பேதுருவை இயேசு கிறிஸ்து என்னை பின்தொடர்ந்து வா, நான் உன்னை மனிதர்களை பிடிப்பவன் ஆக்குவேன்னு அழைக்கிறாரு. பேதுருவும் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்தொடர்ந்து வந்திருக்காரு. இயேசுவின் வாழ்க்கையில நடந்த முக்கிய நிகழ்வுகளான உருமாற்றம், தொழுகை கூட தலைவரின் மகனை உயிர்ப்பித்தல், கெத்சமனி தோட்டத்துல இரத்த வியர்வை வியர்த்தல், இந்த நிகழ்வுகள் எல்லாம் பேதுரு இயேசுவோடையே இருந்திருக்காரு. பேதுரு உணர்ச்சி பெருக்கு அடையக்கூடியவரா இருந்திருக்காரு. அவசரப்பட்டு ஏதாவது பேசுவதும் அதற்கு பிறகு அவர் பேசினதை மீறக்கூடியவராகவும் இருந்திருக்காரு. இயேசுவை கைது செய்ய வந்த படை வீரரான மல்குவின் காதை வெட்டினவர் பேதுரு. பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 தடவை மறுதலிச்சிருக்காரு. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மீது அளவற்ற அன்பு கொண்டவராய் இருந்திருக்காரு பேதுரு. இயேசு கிறிஸ்து பேதுருவை திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்தியிருக்காரு. எல்லா அதிகாரங்களும் அவருக்கு வழங்கியிருக்காரு. பேதுரு திருச்சபையின் தலைவராக இருந்து ஆற்றிய பணிகள் ஏராளம். யூதாசுக்கு பதிலாக மத்தியாசை திருத்தூதரா தேர்ந்தெடுத்ததுல பேதுருவின் பங்கு முக்கியமானது. இயேசுவின் சீடர்கள்ல இயேசுவின் பெயரால அற்புதம் நிகழ்த்திய முதல் திருத்தூதர் பேதுரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆரம்பத்துல பேதுரு அந்தியோக்கியால நற்செய்தி பணி ஆற்றியிருக்காரு. அதுக்கு பிறகு ரோமையில நற்செய்தி பணி ஆற்றியிருக்காரு. அப்போ நீரோ மன்னன் பேதுருவை கைது செய்து சிறையில் அடைத்து சித்திரவதைகள் செஞ்சிருக்கான். இறுதியாக சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு பேதுரு. இயேசுவின் மீது கொண்ட அன்பின் காரணமாக இயேசுவுக்காக மறைசாட்சியா இறந்து போயிருக்காரு பேதுரு. ஜூன் 29 செயின்ட் பீட்டர் த அப்போஸ்தல் ஃபீஸ்ட் டே.